வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டில் அல்லிசன் அப்படின்ற வேதிப்பொருட்கள் உட்பட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதெல்லாம் மருத்துவ நன்மைகளை பூண்டு நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது நமக்கு அதிக பலன் தரும். பூண்டை வேக வைத்து நம்ம பாலில் சேர்த்துமே நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி, ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் அது நல்லது. இப்போ நம்ம உணவுகள் எடுத்துக்கிறோம் இல்லையா, ரசம், குழம்பு, இதில் எல்லாமே நம்ம வதக்கியோ இல்லை காய்கறிகளோட பூண்டு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பூண்டு நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக நமக்கு செயல்படுது. ஸோ பூண்டு இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி நமக்கு எந்த வகையில் இதயத்தை பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை நமக்கு தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்குது. ஸோ இப்போ உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி விரிவடைய செஞ்சு அதில் ரத்த ஓட்டத்தை நமக்கு பாய்ச்சி உடலை சுறுசுறுப்பாக வைக்குது. இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புது. ஸோ அது போல ரத்த ஓட்டம் சென்றதுக்கு அப்புறமும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிஞ்சிடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகள் படியாமல் முன்னாடி தடுத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது தமனிகளில் கொழுப்பு படிவது தடுக்கிறதால இதயத்துக்கு எப்போதுமே பன்மடங்கு பலம் கொடுக்கிறதுக்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே பூண்டு நமக்கு துணை புரியுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக்ங்க. ஸோ நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சாதாரணமான நோய்கள், வைரஸ் தொற்றுகள் நம்ம பாதுகாக்குது. தலைவலி போன்ற பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்குது. நம்ம தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். சமைத்தும் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். பூண்டு பொரியல் மாதிரியோ அல்லது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 பல் பூண்டுகளை அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, பாலில் கலந்து எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு மிகச்சிறந்தது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை, வயிற்று உப்பு சத்தை உங்களுக்கு நீக்கும். குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கிருமிகளை அழித்து செரிமானத்தை உங்களுக்கு சீராக்குது. அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்வதற்குமே பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். இது எப்படி உங்களுக்கு நிலைநிறுத்தும் அப்படின்னா, இன்சுலினுடைய சுரப்பை உங்களுடைய ரத்தத்தில் சீராக்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு இது பக்கபலமாக இருக்கும். அதாவது ஒரு அடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஹை பிளட் சுகர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே பூண்டு தினந்தோறும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் அப்படின்னு அந்த பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. புற்றுநோயை தடுத்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் பூண்டு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் சேதம் தடுக்குது. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் தடுக்கும், செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். குறிப்பாக இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய்
புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, நம்மளுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹெவி மெட்டல்ஸ், கன உலோகங்கள் மற்றும் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்குது. அதனால் கல்லீரலுடைய பாதுகாப்புக்குமே நமக்கு உறுதி செய்யக்கூடியதாக தான் பூண்டு இருக்குது. ஸோ நச்சுக்கிருமிகளை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக செல்கள் எதுவுமே பாதிப்படையாது. இப்போ புற்றுநோய் செல் பரவல்களை பரவாமல் தவிர்த்துக் கொள்வதற்கும், பரவிருக்கக்கூடிய செல்களிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்குமே பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலினுடைய ஆரோக்கியமே நமக்கு அந்த அதாவது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அந்த வேலையே இருக்காது. நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ மூட்டு வலி, வீக்கம் அதெல்லாம் விடுபட்டு எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு, நுரையீரல் சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, தோல் மற்றும் கூந்தல் பராமரிப்பை மேற்கொள்வதற்கு என நீங்கள் இது எல்லா நன்மைகளுக்குமே பூண்டு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.